வணக்கம். உங்கள் சி நியூஸ் யூடியூப் சேனலில் புதுவையின் இன்றைய நிகழ்வுகள். புதுச்சேரி கோவிந்தசாலை கல்வி பங்களாவில் அமைந்துள்ள அருள்மிகு துலுக்காநத்தம்மன் உடனுறை ஸ்ரீ கம்பீஸ்வரர் ஆலயத்தில் ஆவணி மாத அமாவாசையினை முன்னிட்டு நடைபெற்ற சிறப்பு பூஜையில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி கல்வி பங்களா கோவிந்தசாலை ஜெயராம் உணவகம் எதிரே அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ துலுக்காநத்தம்மன் உடனுறை ஸ்ரீ கம்பீஸ்வரர் ஆலயத்தில் ஒவ்வொரு ஆண்டும் ஆவணி மாத அமாவாசையினை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெறுவது வழக்கம். அந்த வகையில் இரவு ஆவணி மாத அமாவாசையை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. தொடர்ந்து அம்மன், சிவபெருமான் ஆகியோர் சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். தொடர்ந்து சுவாமிக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி காரைக்கால் பிராந்தியத்தில் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற மாணவர்கள் கைபேசி செயலி மூலம் வேலைவாய்ப்பு அலுவலக பதிவை மேற்கொள்ளலாம் என வேலைவாய்ப்பு அலுவலகம் தெரிவித்துள்ளது. புதுச்சேரி வேலைவாய்ப்பு அலுவலகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுவை அரசு தொழிலாளர் துறை வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் 10ஆம் வகுப்பு மாணவர்கள் சான்றிதழ்களை பதிவு செய்வதில் ஏற்படும் கூட்ட நெரிசலை கட்டுப்படுத்துவதற்கும் மாணவர்களின் நலன் கருதியும் கடந்த 2023ஆம் ஆண்டை போல நிகழ் 2024-25ஆம் ஆண்டிலும் பள்ளிக் கல்வி இயக்ககம் மூலம் மாணவர்களின் மதிப்பெண் சான்றிதழ் பெறப்பட்டு கைபேசி செயலி மூலம் வேலைவாய்ப்பு அலுவலக பதிவு செய்ய ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. எனவே புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பிராந்தியங்களில் 10ஆம் வகுப்பு உண்மை சான்றிதழ் பெற்ற மாணவர்கள் வேலைவாய்ப்பு பதிவிற்காக வேலைவாய்ப்பு அலுவலகத்தை நேரில் அணுக வேண்டாம். மேலும் 10ஆம் வகுப்பு கல்வி தகுதியை கைபேசி செயலியில் பதியும் முறை தொழிலாளர் நலத்துறை இணையதளத்தில் விளக்கப்பட்டுள்ளது. அதன் மூலம் வேலைவாய்ப்பு அலுவலக பதிவு அடையாள அட்டையினை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என குறிப்பிடப்பட்டுள்ளது. அரசு சார்பு செயலர்கள் புகைப்படத்துடன் கூடிய போஸ்டர் ஒட்டியவர்கள் மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரி மக்களின் கல்வி, வேலைவாய்ப்பை பறிக்கும் சார்பு செயலர்கள் வாகனத்தை மறித்து முற்றுகை போராட்டம் என சார்பு செயலர்களிடம் புகைப்படத்துடன் விடுதலை கழகத்தினர் போஸ்டர்கள் புதுச்சேரி முழுவதும் ஒரு சில தினங்களுக்கு முன்பு ஒட்டப்பட்டிருந்தது. இதைத் தொடர்ந்து துணை மாவட்ட ஆட்சியர் அர்ஜுன் ராமகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள உத்தரவில், அரசு அதிகாரிகளின் புகைப்படத்துடன் பொது இடங்களில் ஆட்சேபனைக்கு உரிய வகையில் போஸ்டர் ஒட்டப்பட்டுள்ளது புதுச்சேரி நிரந்தர அழகை சீர்கெடுக்கும் சட்டத்தின் கீழ் குற்றமாகும். இந்த போஸ்டர்களை 24 மணி நேரத்திற்குள் அகற்ற வேண்டும். மீறினால் வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்திருந்தார். ஆனால் போஸ்டர்கள் அகற்றப்படவில்லை. இதனையடுத்து பெரியகடை காவல்துறையினர் போஸ்டர் ஒட்டியவர்கள் மீது புதுச்சேரி திறந்தவெளி அழகு சீர்கெடுக்கும் பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். காரைக்கால் பார்வதீஸ்வரன் தேவஸ்தான நில மோசடி குறித்து சிபிஐ விசாரணை நடத்த வலியுறுத்தி இந்து முன்னணி சார்பில் மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை மனு வழங்கப்பட்டது. காரைக்கால் மாவட்டம் கோவில்பத்து பகுதியில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த பார்வதீஸ்வரன் தேவஸ்தானத்திற்கு உட்பட்ட சுமார் 3 ஏக்கருக்கு மேற்பட்ட நிலத்தை 60 மனைகளாக பிரித்து பல்வேறு நபர்கள் பெயரில் அரசு மனைப்பட்டாவாக போலியாக தயாரித்து முயற்சித்து இருப்பதாகவும் கண்டித்து இந்து முன்னணி மாவட்ட ஆட்சியரை சந்தித்து மனு அளித்தனர். திருபுவனை தொகுதிக்கு உட்பட்ட சிலுக்காரிபாளையம் கிராமத்தில் ரூபாய் 9,70,000 மதிப்பீட்டில் அமைக்கப்பட்ட புதிய ஆழ்துளை கிணற்றினை மக்கள் பயன்பாட்டிற்காக தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் துவக்கி வைத்தார். புதுச்சேரி திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சிலுக்காரிபாளையம் கிராமத்தில் தற்போது நிலவி வரும் குடிநீர் பற்றாக்குறையினை போக்க பழைய மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி வளாகத்தில் பொதுப்பணித்துறை மூலம் சுமார் 9,70,000 மதிப்பீட்டில் ஏற்கனவே பழுதுபட்ட ஆழ்துளை கிணற்றிற்கு மாற்றாக புதிய ஆழ்துளை கிணறு அமைத்தல் மற்றும் அதனை சார்ந்த பணிகள் மேற்கொள்ளப்பட்டு குடிநீர் திட்டத்திற்காக அனைத்து பணிகளும் முடிக்கப்பட்டு பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு திருபுவனை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் துவக்கி வைத்தார். நிகழ்ச்சியில் துறை அதிகாரிகள், சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் உட்பட அப்பகுதி மக்கள் திரளாக கலந்து கொண்டனர். இத்திட்டத்தின் மூலம் சிலுக்காரிபாளையம், குச்சிபாளையம், மயிலம்பாதை கிராமத்தில் உள்ள பொதுமக்கள் பயன்பெறுவார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. மணவெளி சட்டமன்ற தொகுதி அபிஷேகப்பாக்கம் பகுதியில் உள்ள சேத்திலால் அரசு உயர்நிலைப்பள்ளி மாணவ மாணவியர்களுக்கு அரசின் இலவச மிதிவண்டி மற்றும் மழை அங்கிகளை சட்டப்பேரவை தலைவர் வழங்கினார். புதுச்சேரி அரசு பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை மூலம் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில்
9ஆம் வகுப்பு பயிலுகின்ற மாணவ மாணவியர்களுக்கு இலவச மிதிவண்டி மற்றும் மழை அங்கி வழங்கும் திட்டத்தின் கீழ் மணவெளி சட்டமன்ற தொகுதியில் உள்ள அபிஷேகப்பாக்கம் சேத்திலால் அரசு உயர்நிலைப் பள்ளியில் பயிலுகின்ற மாணவ மாணவியர்களுக்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவைத் தலைவருமான செல்வம் மிதிவண்டி மற்றும் மழை அங்கிகளை வழங்கினர். பள்ளியின் தலைமை ஆசிரியர், ஆசிரியைகள் மற்றும் பொதுமக்கள், அப்பகுதி முக்கிய பிரமுகர்கள், மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். இத்துடன் உங்கள் சி நியூஸ் யூடியூப் சேனலின் புதுவையின் இன்றைய நிகழ்வுகள் நிறைவடைந்தன. வணக்கம்.